ஏன்பா கார்த்திக், ஃபிளைட் வர நேரம் ஆயிடுச்சு. விஜயகுமார் சார் இன்னும் வரலையே. கவலைப்படாதக்கா, அவர் கரெக்ட் டைமுக்கு வந்துருவார். கார்த்திக், அப்பா ஏர்போர்ட்ல இறங்கினதும் நீதான் பொறுமையா பக்குவமா நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவரை இங்க கூட்டு வரணும். ஏன்பா உங்க பேச்ச நம்பி மாமா இங்க வருவாரப்பா? அப்படியே நம்பினாலும் அப்புறம் திட்ட அவர் நேரம் அங்கதானே போவாரு, இங்க எதுக்கு வரணும்? அப்படி போகாம அவரை இங்க கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. கார்த்திக், எவ்வளவு நடந்து போச்சு. வீட்டை விட்டு நாம வந்தாச்சு. அபிராமி நம்மளை ஏமாத்தினது உங்க அப்பாவுக்கு தெரியாது. இத நாசுக்கா அவர்கிட்ட சொல்லி அபிராமி பத்தி அவருக்கு புரிய வச்சுட்டோம்னா நமக்கு வேற எந்த கவலையும் கிடையாதுப்பா. மாமா வர்றது சந்தோஷம்தான், ஆனா பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆமாப்பா, அக்கா சொல்றதுதான் சரி. பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தோம், நாமெல்லாம் துண்டு துண்டா தனித்தனியா இருந்தோம். இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கும். இதை விடவா பணம் பெருசு? இப்ப அபிராமி குணம் என்ன, சாந்தி குணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒன்னே ஒண்ணுதான், இப்ப மாமா மட்டும் நம்ம கூட வந்துட்டா எல்லா சொத்தும் அந்த மாதிரி. ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், இப்ப கிளம்ப கரெக்டா இருக்கும். நான் வரேம்மா. சரிப்பா. கார்த்திக், நான் சொன்னதை நினைவில் வச்சுக்க. டோன்ட் பி எமோஷனல். சரி மாமா, போலாம். தேங்க்யூமா. என்ன சக்கரை போட்டிருக்கியா? இல்ல. அத்தை சொல்றது எல்லாத்துலயும் இது மாத்திரம் ஃபாலோ பண்ணு. வாங்க 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 வாங்க. ஹலோ அங்கிள். ஹலோ, உட்காருங்க. என்ன நேரத்திலேயே வந்துட்டீங்க? இன்னைக்கு ஆர்கே வரப்போறான்னு அந்த கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமாறுறதே குலத்தொழிலா போச்சு போல இருக்கு அவங்களுக்கு. அங்கிள், எங்க அக்கா கிட்ட ஏமாற கொடுத்து வச்சிருக்கணும். சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேணாங்க. ஆர்கே விரட்டினதே உங்களுக்கு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி. இந்த பாருங்க, ஆர்கே ஒரு முடிஞ்சு போன சகாப்தம். ஆர்கேக்கும் என்னோட ஒரிஜினல் கலர் தெரிஞ்சு போச்சு. நான் ஏன் பழி வாங்கினேன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே அவர் மனைவி கிட்ட போனா என்ன, பிள்ளைங்க கிட்ட போனா என்ன, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். என் அப்பா ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அந்த திருப்தி எனக்கு போதும். இனிமே நாம அடுத்த வேலையை கவனிக்க வேண்டியதுதான். ஆமாங்கா, நம்ம அப்பாவோட அழிவுக்கு காரணமான ஆர்கேவை நீ கிட்டத்தட்ட உயிரோட சாகடிச்சிட்ட. நானும் ஷியாமனாவும் சின்ன பசங்களா இருந்ததுனால நம்ம அப்பாவுக்கு ஆர்கே பண்ண அக்கிரமங்கள்லாம் தெரியல. அது உனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ சொல்லி கேட்ட எங்களுக்கே இவ்ளோ கோவம் வந்ததுன்னா உனக்கு எவ்வளவு கோவம் இருந்திருக்கும். எப்படியோக்கா, ஆர்கே வீட்டுல நம்ம அப்பாவோட போட்டோவை மாட்டிட்ட, அதுவே போதும். என் ஆர்கே திட்டுவாரு. வழக்கமா அவர் ஆடுற ருத்ர தாண்டவம் ஆடுவாருன்னு நினைச்சேன். மருமக கிட்ட தோத்து போயிட்டோங்கிற வெக்கமா இருக்கும். அதான் எப்பவுமே அபிராமி அந்தாதி பாடுறவன் ஒன்னும் பண்ண முடியாம போயிட்டான். எது எப்படியோ நம்ம குடும்பத்துல மூத்த புள்ள பண்ண வேண்டிய வேலை நீ பண்ணிருக்கா. இனிமே எதுக்கு இந்த ஆர்கே குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு? இனிமே ஃபியூச்சரை பத்தி பேசலாம். ஃபியூச்சர்னா என்னது? எதிர்காலமா? ஓ, புரியுது புரியுது. கல்யாண ஆசை வந்துருச்சா? மாமா நீங்க பரவாயில்லையே, எங்க அண்ணன் கூட வெக்கலாம் பண்றான். அட பாவிகளா, நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனோட குடும்பத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்களால எப்படி சிரிக்க முடியுது? கடவுளே, நீதான் இவங்களை தண்டிக்கணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. பாய் அங்கிள். பாய் பா. பாய் ரம்யா. பாய்ண்ணா. வர ரம்யா. அக்கா பேசினதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்களோ? இவங்க பார்வையே சரியில்லையே. என்ன அர்ஜுன், இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஃபிளைட் இன்னுமா வந்திருக்காது? எனக்கு என்னமோ பதட்டமா இருக்கு. என்னக்கா இது? எல்லாத்துக்கும் பதட்டப்பட்ட அப்படி?
மாமா என்ன பஸ்லயே வராரு, வந்த உடனே பைய தூக்கிட்டு வரதுக்கு கஸ்டம்ஸ் எமிகிரேஷன் எல்லாம் இருக்குல்ல. ஆமா அத்தை, அப்பா சொல்றது கரெக்ட் தான். நம்ம மாமாவை எதிர்பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு டைமான மாதிரி இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாமா வந்துருவாரு. இருந்தாலும் என் மனசுக்கு என்னமோ திக்கு திக்குன்னு இருக்கு. எதுக்கும் நீ ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. நான் எப்போ ஃபோன் பண்ணிட்டேன் அத்தை. இந்நேரம் ஃபிளைட் லேண்ட் ஆகி லக்கேஜ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. அத்தை, நம்ம ஊர் டிராபிக் பத்தி தெரியாதா, வந்துட்டு இருப்பாங்க அத்தை. ஏங்க நீங்க எப்பவோ ஃபோன் பண்ணீங்க, இந்நேரத்துக்கு அப்பா வந்திருக்கணுமே. கூப்பிட்ட உடனே வந்துருவாரா? ஏர்போர்ட்ல அவங்க கிட்ட பேசுறாரோ என்னமோ. அதுவும் கரெக்ட் தான். என்ன போன 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிருக்கலாம். அர்ஜுன், ஒருவேளை மாமா கஸ்டம்ஸ்ல கிளியர் ஆகாம இருப்பாரா? உங்க மாமா அப்படி கண்ட பொருளை வாங்கிட்டு வரவர் இல்லையே. ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் குழம்பி போயிட்டு இருக்கீங்க? இருங்க. யாருக்கு மாமா? கார்த்திக் தான். என்ன லைன் கிடைக்கலையா? மாமா வந்துட்டாரு. கார் சத்தம் கேக்குது, அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. டேய் கார்த்திக், அப்பா எங்கடா? சொல்லு கார்த்திக், என்னப்பா நடந்தது? மாமா இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நேரா அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. யாரும் பதட்டப்படாதீங்க, உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க. கார்த்திக், என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தயவு செய்து சொல்றியா? அம்மா, ஏர்போர்ட்டுக்கு கரெக்டான டயத்துக்கு போயிட்டோம், ஃப்ளைட்டும் கரெக்ட் டயத்துக்கு வந்துருச்சு. ஆனா ஆர்கே தான் அந்த ஃப்ளைட்ல வரல. என்னது, வரலையா? கார்த்திக், பேசஞ்சர் லிஸ்ட்டை செக் பண்ணியா? எல்லாம் தரவா செக் பண்ணிட்டேன் மாமா. அப்பா நேத்து ஃப்ளைட்ல வந்திருக்காரு. நேத்தே வந்துட்டாரா? நேத்து வந்தவரு நம்மள வந்து பார்க்கணும்ல. இங்கே வரலனா அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு? ஸ்வாதி, அப்பா ஒருவேளை உங்க வீட்டுக்கு போயிருப்பாரா? இதோ ஃபோன் பண்ணி பாக்குறேன். சீக்கிரம் போம்மா. சார், எதுக்கும் சேம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஹலோ, நான் விஜயகுமார் பேசுறேன். ஆர்கே இருந்தா கூப்பிடுறீங்களா? என்னது, ஆர்கே வரலையே? அனிதா, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எங்க வீட்டுக்கு வரலையா. என்னது, அங்கேயும் வரலையா? சார், நீங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஏதாவது பிரச்சனை சொன்னீங்களா? பிரச்சனை எதுவும் சொல்ல, இன்ஃபேக்ட் ஜெனரலா தான் பேசினேன். அவருக்கு ஃபோன் பண்ண போது நானும் எதுவும் சொல்லலையே. நீங்களும் சொல்லல, அவரே முன்னாடி வந்துட்டாரு. எந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியலன்னா எங்க போயிருப்பாரு? எங்க போயிருப்பாரு? எனக்கு என்னவோக்கா மாமா வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு தோணுது. அப்பா, மாமா நேத்தே வந்துட்டாருன்னு கார்த்திக் சொல்றான். அப்படியே அவர் வீட்டுக்கு போயிருந்தாருன்னா நம்மளாம் இங்கே தானே இருக்கோம். வீட்டுல அபிராமி மட்டும் தானே இருக்கா. எங்களை வீட்டு விட்டு அனுப்பினவா அப்பாவை ஏதாவது? என்னடா சொல்ற? ஆமாம்மா, அப்பா கண்டிப்பா வீட்டுக்கு போயிருப்பாரு. அவன் நம்மள வீட்டை விட்டு துரத்துன மாதிரி அப்பா அவன் கண்டிப்பா துரத்திருப்பான். அதுக்கு முன்னாடி பெரிய வாக்குவாதமே அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கும். அந்த வாக்குவாதத்துல அப்பா கண்டிப்பா அப்செட் ஆயிருப்பாரு. அந்த பிசாசு என்ன பேசிருக்குமோ தெரியலையே. அப்படி எல்லாம் சொல்லாதடா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்லம்மா, அத்தை, அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அவளை சும்மா விடக்கூடாது. தினேஷ் சொல்றது கரெக்ட் தான் மாமா. வாடா அர்ஜுன், போலாம். கார்த்திக், அவசரப்படாது. நீ சொல்ற மாதிரி மாமா அங்க போயிருந்தாருன்னா நிச்சயம் அவங்க 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் நடந்திருக்கும். அதனுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. மாமாவை காணோன்ற பதட்டத்துல நாம அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. நீங்க 2 பேரும் ஏற்கனவே கோவக்காரங்க. நீங்க அங்க ஏதாவது தடாலடியா பண்ண போனா
அபிராமி அதையும் நம்ம பேர்லயே திருப்பி விட்டுருவான். இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. மாமா அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவள அதான் வேணான்னு சொல்றேன். ஏற்கனவே உங்க அண்ணன் ஜெயில இருக்கிறது மறந்து போச்சா? அதுக்கு தான் உங்க 2 பேரையும் போவானான்னு சொல்றேன். அவங்க போக வேண்டாம்னு சொன்னா அங்க என்ன நடந்ததுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நானும் விஜயகுமார் சாரும் போய் என்ன நடந்ததுன்னு பார்த்து. சார் சொல்றதுதான் சரி. வாங்க சார் போலாம். ஆமா தம்பி, நீ போறதுதான் சரி. அந்த பத்திரக்காளிக்கிட்ட நீ பார்த்து பேசு. கடவுளே, அவருக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. நீ ஒன்னும் பயப்படாதக்கா, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். வாங்க சார் போலாம். என்ன, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாம். நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேனே. ஆஹா. குட் மார்னிங் மேடம். மார்னிங் மிஸ்டர் கரண். மிஸ்டர் கரண், மீட் ஷாம். இவன் என் தம்பி. ஹலோ. ஹலோ சார். ஷாம், இது மிஸ்டர் கரண். என்னோட பர்சனல் செக்யூரிட்டி, பாடி கார்டு எல்லாமே. பர்சனல் செக்யூரிட்டியா? அக்கா என்னக்கா? உன்னை நினைக்கும் போது பெருமையா தான் இருக்கு. என்ன கவர்மெண்ட் மட்டும் பெர்மிஷன் கொடுத்துட்டா கார்லயே சைரனை ஃபிட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதான். இப்ப நான் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இது அவசியம். நான் என் உயிருக்காக பயப்படல, ஆனா சில பேரை அவாய்ட் பண்றதுக்கு இது தேவை. என்னை எதிர்த்த எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். அதனால்தான் எனக்கு பாடி கார்டு தேவைன்னு கரண் அப்பாயிண்ட் பண்ணேன். இது ஸ்ரீனிவாசன் சார் ஐடியா தான். யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க யாரா? நீ யாரா? பார்த்தா தெரியலையா சார்? நான் செக்யூரிட்டி சார். என்ன வேணும்னு கேட்டா சொல்லுங்க சார். யாருன்னு பாருங்க. கண்டவங்க எல்லாம் உள்ள போடான்னா எனக்கு சம்பளம் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. சார் கோவப்படாதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மேடத்தை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். உங்க மேடத்துக்கிட்ட போய் பாலகிருஷ்ணன் விஜயகுமாரும் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்களா விஜயகுமார்? இதான் அர்ப்பனுக்கு வாழ் வந்தா ராத்திரியில எதையோ பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. மேடம் உங்களை பார்க்க பாலகிருஷ்ணனும் விஜயகுமாரும் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் உங்களை வர சொன்னாங்க. கேட்டை திறங்க. எங்கேயோ கிளம்பிட்டாப்ல இருக்கு. எங்கேயோ இல்ல, என் ஆபீஸுக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ரொம்ப முக்கியமா இருந்தா இப்ப பேசலாம், இல்லைன்னா நாளைக்கு பேசலாம். உனக்கு எப்படியோ தெரியாதுமா, ஆனா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மாமா இன்னைக்கு ஒரு வாரம் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம். ஆனா அவர் நேத்தே வந்துட்டாராம். வந்தவர் எங்க வீட்டுக்கும் வரல, போனும் பண்ணல. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தோம். அவரை பத்தி எங்க அக்கா கிட்ட ஏன் கேக்குறீங்க? உன்னை பத்தியும் உங்க அக்காவை பத்தியும் ஆர்கேக்கு தெரியாததுனால ஆர்கே ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கே தான் வந்திருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க சந்தேகப்படவே வேண்டாம், அதான் உண்மை. மிஸ்டர் ஆர்கே இங்க தான் வந்தாரு. என்ன இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படி? இன்னும் ஷாக் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு, அவசரப்படாதீங்க. சரி, நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. ஆர்கே பழைய நினைப்புல ஏர்போர்ட்ல இருந்து நேரா என் வீட்டுக்கு தான் வந்தாரு. என்னது, ஓ வீடா? ஆமா, இது எங்க அக்கா வீடு தான். டேய், வீணா ஏன் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? அவரு நம்ம அனிதா மாமனாருக்கு பாடி கார்டா வந்திருப்பார் போல இருக்கு. அபிராமி வேண்டாம், யாரையும் புண்படுத்தி பேசாத. எங்க மாமா இங்க வந்த போது அவர்கிட்ட என்ன சொன்ன? முன்னெல்லாம் நான் நிறைய போய் சொல்லுவேன், ஆனா இப்போ என் லட்சியம் ஜெயிச்சதுனால இனிமே உண்மையதான் சொல்லுவேன்னு முடிவு பண்ணிருக்கேன்.
நானா அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. நானும் என் தம்பியும் பேசிட்டு இருந்தத அவர் கேட்டுட்டாரு. என்ன எதிர்த்து பேசாம போயிட்டாரு. சொத்து போன கோவத்துல அவர் ஏதாவது கோவமா பேசுவாருன்னு நினைச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உங்க மாமா பக்கா ஜென்டில்மேன். 4 வார்த்தை பேசிட்டு திரும்பி போயிட்டாரு. திரும்பி போயிட்டாருன்னா? போயிட்டாரு, அவ்வளவுதான். எங்க போனாரு? என்கிட்ட சொல்லல, நானும் கேட்கல. எனக்கு அது அவசியமும் இல்ல. ஒருவேளை என்கிட்ட தோத்து போன அவமானத்துல என்கிட்ட சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? ஆமா, யார் எங்க போறாங்கன்னு கேக்குறதா என் வேலையா என்ன? நீ பேசுறத பார்த்தா நீ தாறுமாறா பேசினதுலதான் அவர் போன மாதிரி தெரியுது. எனக்கு 1000 வேலை இருக்கு. முதல்ல இடத்தை காலி பண்றீங்களா? கரண், ரொம்ப பிரமாதம் அபிராமி, ரொம்ப பிரமாதம். மாமாவும் பேர்ல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நீ செஞ்ச காரியம், இப்ப பேசுற பேச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாருமா, நல்லாரு. அப்பா இடப்பாச்சு. நாமெல்லாம் நினைச்ச மாதிரி ஆர்கே நேரா அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அப்புறம் என்னத்த சொல்றது? அக்காவையும் கார்த்திகை அவமானப்படுத்தின மாதிரி அவ மாமாவையும் அவமானப்படுத்திருக்கா. மாமா என்ன சொன்னாரா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? பலார்னு அறிஞ்சிருப்பாரு. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அவ சொன்னதை கேட்டு நொந்து போய் மாமா அப்படியே திரும்பிட்டு இருக்காரு. என்னப்பா பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சும் மாமா அவளை சும்மா விட்டாரா? அதெல்லாம் விடு அர்ஜுன். அப்பா எங்க போனாருன்னு தெரியல. ஒருவேளை அவ அப்பாவை ஏதோ பண்ணிருப்பாளோ? அவளால அவரை ஒன்னும் பண்ண முடியாது. அபிராமி சுயரூபம் தெரிஞ்சதும் மனசொடிஞ்சு போயிருப்பாரு. அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம கால் போன போக்கில் எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவள் அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி இருக்கணும். அவ பேசுறதுல கேட்டு சும்மா வந்தீங்க. வேற என்னப்பா பண்ண முடியும்? அவ ஒரு பொம்பளை, அவகிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியுமா சொல்லு? அவ எல்லாரையும் அலட்சியப்படுத்துறான். மாமாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஹைலி சென்சிட்டிவ். அவ பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம அப்படியே நொறுங்கி போயிருப்பாரு. தலை குனிஞ்சு அப்படியே வீட்டு விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா, இப்ப மாமாவை எங்கப்பா போய் தேடுறது? இவ்வளவுக்கு காரணம் முட்டாள்தனம் தான். முட்டாள்தனமான நம்பிக்கையும் தான். என்னாலதான் நீங்க எல்லாருமே அவமானப்பட்டு நிக்கிறீங்க. அர்ஜுன் எவ்வளவு தடவை சொன்னா, நான் தான் கேட்கல. கார்த்திக், இப்ப அது ரொம்ப முக்கியமா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? ஆமா, அதெல்லாம் விடுங்க. அந்த அந்த அபிராமி எப்படி பண்ணா நமக்கு என்ன? அப்பாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, அக்கா, அண்ணி, அண்ணி, என்னக்கா இது? நீயே இப்படி மனசு உடைஞ்சு போன எப்படி? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாதக்கா.